வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 50 ரூபான்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ வந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் புதூரில் இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர், அவரை பார்க்கலாம்ட்டு. அந்த காலத்தில் 94, 95 இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் விஜய், அவர் நான் என்ன செய்கிறோம், கிளம்பும்போது பஸ்ஸு காசு இல்லை, ஒரு 20 ரூபா இருக்குது. நான் 20 ரூபா தான் இருக்குது, இது 2 பேருக்கு போன்ற பஸ்ஸுக்கு அவன்கிட்ட இல்லை, போகிறதுக்கு மட்டும் காசு இருக்குது, வர்றதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறது? பாஸ்டர் இருப்பார்ல, அவர் கட்டாயம் நம்மளை ஆசீர்விப்பார், ஒரு 50 ரூபா தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டான். சரி கிளம்புனோடனே என்ன சொன்னார், பைபிள் எடுத்துக்கான்னாரு. இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, புதுசாக சொல்லுங்க. இல்லை புதிய ஏற்பாடு எடுத்துக்க, ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டோம். போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி 20 ரூபாய் செலவழித்து நேராக புதூரில் இறங்கிட்டோம். இறங்கி நேராக பாஸ்டர் வீட்டுக்கு தேடி போயினா ஒரு பெரிய பூட்டு தொங்குது. என்ன விஜய் இப்படி சொன்னீங்க, எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சார் எப்போ சார் வருவார்னு. அவர் எப்படியும் இன்னைக்கு தேதி என்ன 15, அவர் 23 வரைக்கும் இருக்காரு. சரியா என்னடா அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. என்ன விஜய் என்ன செய்ய, என்ன பண்ண, லிஃப்ட்டும் கேட்டு போக முடியாது. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது காசு சுத்தமாக இல்லை. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு இந்த பைபிளை புரட்டுன்றார். சரின்ட்டு நான் பைபிள் எடுத்தாச்சு, வசனம் தேர்ந்து சரன்னு புரட்டேன். உள்ள ஒரு 20 ரூபா நோட்டு கும்பிட்டு தங்களுக்குள் உள்ள அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்தார். எனக்கு தேவையான ஒண்ணு எனக்குள்ளே இருந்திருக்கு. ஒருவேளை நான் பார்க்காம நடந்துதான் வந்திருக்கணும். பாப்புடி நிறைய பாட்டே போடுவோம், ஃபாதர் பாட்டு கிளம்புவோம். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் இப்படித்தான் உங்களுக்குள்ள 20 ரூபா நோட்டு இருக்கு. அது இருக்குன்னு உன்னை சொல்றதுக்கு தான் ஆவியான இந்த வேலையில வந்திருக்கிறார். அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள் உள்ள அறியாமையினாலே, கிறிஸ்தவர்கள் கூட அநேக தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள் ஜீவன் இருப்பதை நீ அறிந்து கொள்வாயானால் that salvation will become the manifestation. கைதட்டி ஆமென். அவ்வளவுதான். உனக்குள்ள அந்த ஜீவன் மேனிஃபெஸ்ட் ஆகுது பத்தியா, அதுக்கப்புறம் நீ சுவிசேஷமே சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் நீ தான் சுவிசேஷம். பவுல் சொல்ற, நீ தான்டா நிருபம், நீ தான்டா சுவிசேஷம். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. உனக்குள்ள அந்த ஜீவன் வெளிப்பட நீ சுவிசேஷம் சொல்லாமலே உன்னை பார்க்கிறவன் மெய்யாகவே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்வார்கள்.